எல்லாருக்கும் வணக்கங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வாழைப்பந்தலுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சொன்னேன்ல. அப்போ வந்து சாமி கோயிலுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு போனோங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா மன நிறைவாக இருந்ததுங்க. பச்சை அம்மன் நல்லா ஃப்ரீயாக பார்த்தேங்க, ஜனமே இல்லைங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வண்டியில் தாங்க போயிருந்தோம், ஸ்கூட்டரில். வெளியவே எல்லோரும் செப்பல் விட்டுருந்தாங்க. நாங்களும் ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கோயில் உள்ளே போனோமா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கூட்ரு பார்க் பண்ண இடங்க இதெல்லாம் பாருங்கள். பூ வாங்கிறதுக்கு போனோம். நல்லா இந்த பக்கம் வந்து முனீஸ்வரர் கோயிலாக இருக்குல்லங்க, முனீஸ்வரர் சாமி இருக்கும். இந்த பக்கம் மண்டபம் இருக்கும். சாப்பிட்றதுக்கெலாம் போடுற இடம்லாம் இந்த பக்கம் இருக்குதுங்க. எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வீடியோவில் கேமரா எடுத்துங்க. அதுக்கப்புறம் வண்டி விட்டுவானே கல்யாண பொண்ணு வந்து ரெடி ஆகிருந்தாங்கங்க. அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம், இன்னும் ரெடி ஆகலை. சாமிலாம் கும்பிட்டு உள்ளே போகிற சொன்னாங்களா. சரி நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி வாங்க ஆற்றுல எல்லாம் தண்ணி பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்தாங்க ஒரு சிலர். சரி நம்மளும் போயிட்டு வாங்க இப்போ தண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நல்லா, ஏன்னா தண்ணி இந்த வாட்டி நாங்கள் சரியாக பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கள் ஊர் கிராமம் தானேங்க, ஆறுலாம் இல்லை. சரி ஆறில் தண்ணி பார்க்க வச்சு நல்லா ஜாலியாக இருந்தது. அது நாங்கள் பார்த்தோம், லைவ் போட்டோம், வீடியோ எடுத்தோம். அப்புறம் சாங்ஸ்லாம் எடுத்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். நல்லா இருந்ததுங்க, நீங்களும் பாருங்கள். ஆனால் இந்த ஆற்றுல வந்து 2000 தண்ணி இருக்குமாங்க. அங்கே வந்து வந்தவங்க ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்தார், எல்லாருக்கிட்டையும் பார்த்து பத்திரமா இருங்கப்பா அப்படின்ட்டு. நாங்கள் போக சொல்ல நிறைய பேர் இருந்து அப்போ தான் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சமே தான் இருந்தாங்க நாங்கள் பார்க்க சொல்ல. அப்போ தான் சொன்னாங்க தெரியுமா அந்த அண்ணன், தண்ணியில் நெருப்பில் காற்றுலலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் காற்றுக்கிட்ட நெருப்புக்கிட்டலாம் விளையாடக்கூடாது தண்ணிலாம் சொன்னாங்க. நீச்சல் தெரிஞ்சுங்க கூட இந்த ஆறு அதிகமாக தண்ணி போதில்லாங்க, கொஞ்சம் கஷ்டமாக. அதனால் பார்த்து பத்திரமா இருங்க. தண்ணிலாம் வந்துச்சுன்னா உஷாராக இருங்க. இந்த இடம் மழை காலமாக இருக்குதா, அங்கங்கே தண்ணி தேங்குது. இப்போ வந்து கார்த்திகை தீபம்லாம் வருதுலாங்க. அப்போ போயிட்டு எல்லோரும் கார்த்திகை தீபத்துக்கு போய் நல்லா வழுக்கு ஏற்றுங்க வீட்டில். ஏன் தெரியுமாங்க வழுக்கு ஏற்றுறாங்க வீட்டில்? அந்த காலத்தில் ஒரு கதை கூட சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு போட்டி ஒன்று வச்சாங்களாம். யார் வந்து வீட்டு ஃபுல்லாக ஒரு பொருள் அடைக்கிறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர் சொல்லிட்டு. ஒரு 2 மருமலுக்கு ஒரு மாமியார்னு வச்சிங்களேன். ஒரு மரும என்ன பண்ணாங்களாம், 2 ரூம் கொடுத்துட்டாங்களாம். 2 மருமலுக்கும் இந்த ரூம் ஃபுல்லாக அந்த பொருள் ஃபுல்லாக ரொம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. ஒரு மரும என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம் ஃபுல்லாக வைக்கோல், துணி, மணி, வீட்டில் என்னென்ன இருக்குதோ மொத்தத்தையும் போட்டு அடைக்கிறாங்க. அப்பயும் எங்கன்னா சின்ன சின்ன கேப் இருந்துக்கினே இருக்குது. ஃபுல்லாக ரொம்பவே இல்லை. அந்த ரூம் ஃபுல்லாக எங்கன்னா ஒரு கேப் இருந்தது. அந்த பொருள் ஃபுல்லாக நிரப்பவே முடியல. இன்னொரு மரும என்ன பண்ணாங்க, அவங்க வந்து புத்திசாலி மரும என்ன பண்ணாங்க தெரியுமா, வீட்டில் வந்து வழுக்கு ஏற்றினாங்க. வழுக்கு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சம் பரவிச்சான். அவங்க சொன்ன ஆன்சரு, ரூம் ஃபுல்லாக ஒரு பொருள் வச்சா பரப்பி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தாங்க வழுக்கு ஏற்றுறது. வழுக்கு ஏற்றினா நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அந்த வழுக்கு எப்படி ஏறியதோ அதேமாரி நம்ம குடும்பம் நல்லா இதுவாக இருக்க சொல்லிட்டு தாங்க வழுக்க சொல்கிறது. அதனால் முடிஞ்சவளுக்கு மண் அகுல் வாங்கி எடுத்துங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த மண்ணை சுமந்து வந்து அகுல் செஞ்சு கஷ்டப்பட்டு அது வந்து அகுலாக்கி விற்பனை பண்ணுறாங்க. எல்லோரும் மண் அடுப்பு வாங்கி நம்மளுக்கு ஏற்றினாங்க. நிறைய வாங்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட சொல்ல பூ வந்து வீட்டில் சரியாக கிள்ளவே இல்லைங்க இந்த பூவை. அதனால் அங்கே போய் பூ எவ்வளோன்னு கேட்டோமா, ஒரு முழம் 40 ரூபான்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் ஏர்பின் வாங்கிட்டு நான் ஒரு அரை முழம் பூ தாங்க வாங்கினேன். 20 ரூபா கொடுத்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் உள்ளே போகலான்னு போனேங்க. மூலஸ்தானத்துக்கு தாங்க போனோம். வாங்க பார்க்கலாம். இதாங்க அந்த வழியில் தாங்க போனோம் பச்சை அம்மனை பார்க்கறதுக்கு. என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பச்சை அம்மனை ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தேங்க. நிறைய கல்யாணத்துக்கு போய்க்கிறேன். ஆனால் அப்போது ரொம்ப கல்யாணத்துக்கு போயிட்டு அப்போ திரும்பி வந்துட்டோம். காது குத்த போய்க்கிறேன், எத்தனையோ அலுவலுக்கு போய்க்கிறோம். ஆனால் மூலஸ்தானத்தில் போகவே முடியாது. ஜனம் அதிகமாக இருக்கும். நம்ம போன டைமில் ஃபங்க்ஷன் டைம்லாம் ரொம்ப காது குத்த டைம்லாம் ஆடி மாதம்லாம் உள்ளே போக முடியாது. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரும் நல்ல பேருங்க. ஜனம் கொஞ்சம் தான் இருந்தாங்க. அந்த இதுவாட தான் இருந்தாங்க, மூலஸ்தானத்தை அந்த கிட்ட தான். போகிற வெயிலில் ஜனம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண பொண்ணுங்களாம் போய் அர்ச்சனை பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு 10 கல்யாணம் அப்படி 8 கல்யாணம் பண்ணாங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணாங்க. நல்ல முகத்துங்க. சாமி கூட விசேஷமான நாளாம். அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்காரும் பார்த்தோமா, பச்சை அம்மன் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் ஒரு சின்னதாக ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் சாமிலாம், அது பாருங்கள். அதுக்கப்புறம் லைனில் நின்று தாங்க போனோம். 4 லைன் எங்களுக்கு முன்னாடி. இந்த பக்கம்லாம் வந்து அந்த காலத்துலலாம் நல்லா நாங்கள் வந்து சின்ன வயசில் போய்க்கிறோங்க. அப்போ ரொம்ப இன்னும் நல்லா இதெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் காணும், எங்கே போச்சுன்னு தெரியலைங்க. அதாவது சீட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டுக்கிறாங்க போலக்குதுங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டுக்குது. ஆனால் சாமி கோவில் அப்படி தான் இருக்குதுங்க. இன்னும் நல்லா பண்ணிக்கிறாங்க. நல்லா இந்த கம்பிலாம் வச்சு. நான் ஒரு டைம் சின்ன வயசில் போகிற சொல்ல அந்த கம்பிலாம் இருந்துச்சா இல்லைன்னு தெரியலைங்க, ஞாபகம் இல்லை பொழுதுங்க.
அப்படியே போய் சாமி கும்பிட்டு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து எத்தனையோ வாட்டி போய்க்கிறோம். ஆனால் கோயில் உள்ள போகிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. சொல்லுவாங்க பாருங்க, குடுப்பின இருந்தால் தான் சாமி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தாங்க அங்கே குடுப்பின இருந்துக்குது. இல்லைன்னா நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சரி பொண்ணும் புள்ளியும் இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னாங்களா, கல்யாணம் பண்ணிட்டு ஆகிட்டு பிறகா ஆமாங்க. அதுக்கப்புறம் சரி இப்படி சாமி பார்த்துடணும் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. எல்லாமே சாமி பார்த்துட்டு தான் வந்தாங்க. மூலஸ்தானத்துக்கு போய் நாங்களும் போய் நல்லா நிறைவாக பார்த்தோம். லைனில் கொஞ்சம் தான் நில்லுன்னு சொல்ல சின்ன சின்ன வீடியோ எடுத்துனே இருந்தேன். ஆனால் உள்ளொல்லி வீடியோ எடுக்கக்கூடாதாங்க சாமி கோயிலில். இங்கே ஒரு பொண்ணும் பிள்ளையும் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை இருக்காங்க பாருங்கள், எல்லாம் வாழ்த்துங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க தாங்க. விஷ் பண்ணுங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டாங்க. நம்மளும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சதாங்க நம்மளும் நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு பொது நலமாக இருக்கக்கூடாதுங்க, சுயநலமாக இருக்கக்கூடாதுங்க. பொது நலமாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாங்க. அது பாருங்கள், நான் எங்கள் வீட்டுக்காரரும் போயின்னுக்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு குழந்தை வந்து ரொம்ப நேரமாக எழுதி நினச்சிங்க அங்கே எதிர்க்க. அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தேன்னா, அது பாருங்கள் அந்த மண்டபத்து மேலாம் நல்லா இதில் டெக்கரேஷன்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருந்ததுங்க. யாரெல்லாம் இதுமாரி பச்சையம்மன் கோவிலுக்கெல்லாம் போய்க்கிறீங்க, கல்யாணத்துக்கு போக சொல்ல அனுபவம்லாம் உங்களுடைய அனுபவம்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து ஜனங்கள்லாம் வந்து இப்போலாம் மாறிட்டாங்க. எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் யாருமே பேசுறதே கிடையாதுங்க இப்போலாம். அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க பாட்டுன்னு தான் அமைதியாக போயிடுறாங்க. நானும் பார்த்தேன். ஸ்டார்டிங்கெல்லாம் அப்போல்லாம் சொந்த பந்தம்லாம் நான் சின்ன வயசில் சொல்லலாம் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. எங்கள் சித்திங்க எங்கள் அத்தைங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி மாற்றி மாற்றி ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த பிரிவு வந்துச்சுங்க. பிரிவினை தான் குடும்பம் தான் இது மட்டும் தான் இப்போ ஆகிட்டாங்க. ரொம்ப பேர் அந்த கூட்டு குடும்பத்தையும் பார்க்க முடியலைங்க. இந்தமாரி கல்யாணத்துங்களை தான் ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. ஆனால் ஒன்றும் மன நிறைவாக இருந்தாலும் ஒற்றுமை இல்லைங்க, பாசன்றது இல்லை. வெளி தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க பழுது. உள் மனசுலோடு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தாங்க. அதேமாதிரி தாங்க. சரி நாங்களும் கல்யாணத்துக்கெல்லாம் போனோம். நம்மளுக்கு வந்து ஒரு வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டாங்கன்னா பணம் வேலை இருந்தால் கூட பரவாயில்ல ஒதுக்கி வச்சுட்டு தாங்க ஃபங்க்ஷனுக்கு போய் எங்களால் முடிஞ்சது மொய் போட்டு வருவோம். ஏன்னா பணம் காசு நாளைக்கு வரும், மனுஷால் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அதுமாரி தாங்க. ஒரு பாய்மொழி கூட சொல்லுவாங்க பாருங்க. அதுமாரி ஒரு சிலர் வந்து அப்படியே உதுவாக பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து கோவம் வர மாரியும் ஒரு வடு, அந்த தீனா சுட்டா பின் உள்ளார மாறாதே நாவிலாம் சுட்ட வடு, அதேமாரி ரொம்ப கொடுமையாக பேசுகிறவங்களும் இருக்காங்க ஒரு சில அலுவலகங்களில். அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு மற்றவங்களை வந்து கோவப்படுத்தி பார்க்கணும் அந்தமாரி இப்போ கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம பார்க்காத மாரி போவாங்க, நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதுமாரிலாம் நடக்குது. நம்ம போகிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சரி நான் யார் பேசலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் சரி சாமி கோவிலுக்கு போனோம். நல்லா நிறைவாக கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் கரெக்டாக தாலி கட்ட டைமுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஜனம் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் போய் மொய்கெல்லாம் குத்துட்டு இது அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டேங்க. ஏன் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா சப்போஸ் நான் ஃபோட்டோக்கார் வந்து அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம் ஃபோட்டோ ஒன்று எடுங்கப்பா நாங்களே கேட்டு எடுக்கிற மாரி ஆகிப்போச்சு. ஏன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்லிவிடுவாங்க. அப்படியே போட்டுங்க மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு மெயினாக அதுக்கோசம் தாங்க ஃபோட்டோ எடுக்கிறது. யாரெல்லாம் உண்மை நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷம்போது 20 வருஷம்போது பார்ப்பாங்க யாராக நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு. யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இன்றைக்கி நடக்கிறது ஒரு சில விஷயம் தான் ஞாபகம் இருக்கும், எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்காது இல்லை. அதனால தான் அந்த நினைவுக்கோசம் தாங்க அந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அப்படி தான். நீங்கள் நினச்சி உண்மைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜனம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து நம்ம சொந்தக்காரெலாம் உள்ளே போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் என்கிட்ட மூலஸ்தானத்துக்கு. அந்த அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்த பாருங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் பேர்கிட்ட பேசணும், கொஞ்சம் பேர் பேசலை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே சொல்லுவாங்க. யாருமே பணம் தான் யாருமே மதிப்பாங்க, ஏன் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. இது எங்கள் பெரிய அத்தை அவங்க கிட்ட உட்காந்து பேசினு இருந்தோம். அவங்க நல்லா பேசுவாங்க என்கிட்ட. அதுக்காக பேசிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பி வந்துட்டோம். வர சொல்ல இன்னொரு 6 இருந்துச்சுங்க. அங்கே சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோங்க. நல்லா போனதுக்கு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மன நிறைவாக கல்யாணத்துக்கு போய் மன நிறைவாக சாமி கும்பிட்டோம், முகத்தை பார்த்தோம், நல்லா பச்சை அம்மனை சுற்றி பார்த்தோம், வாயப்பந்தல் கோயில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு திருப்தி தான் எனக்கு கிடச்சிது. எங்கள் குழந்தைங்களுக்கோசம் எங்களுக்கோசம் எல்லாருக்கோசம் வேண்டின்னு வந்தோம். எங்கள் மாடு ஆடு கோழி எல்லாமே நல்லா இருக்கணும் வேண்டிக்கணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் மச்சினுங்க உலகத்துல எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு கும்பிட்டோம் சாமிக்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் சின்னதாக ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு பாட்டு எடுத்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் சாங்ஸ் எடுத்தோமா. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து லைவில் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ எடுத்துகிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து ஹோட்டலில் வந்து தான் இட்லி சாப்பிட்டோம். அங்கே வந்து கல்யாணத்தில் வந்து வேறு எங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாம் ஹோட்டலில், ரொம்ப தொலைவா, அவ்வளோ தொலை போக முடியாது சொல்லிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கால் வேலிங்க ஏற்கனவே சொன்னால அடிப்பட்ட காலுன்னு அப்படிங்க. நாங்கள் வெடிக்காலம் 4 மணிக்கு எழுந்துமாங்காட்டி அவருக்கு உடம்பு ரொம்ப டயர்டாகி போச்சுங்க. 4 மணிக்கு தலை காசிக்கு வந்ததுனால கால் வலி இன்னும் அதிகமாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க இது ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கற்பூரெலாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கற்பூரெலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கற்பூரெலாம் வாங்கிக்கின்னு அங்கே வந்து எங்களுடைய குலதெய்வம் வந்து முனீஸ்வரங்க. அந்த சாமி பச்சைமா கோயிலுக்கு எதிர்க்க வெளிக்குது பாருங்க, இந்த இடத்துல வந்து முனீஸ்வரர். சரி நம்ம பச்சைமா சாமியை கும்பிட்டோம், எங்களோட குலதெய்வம் முனீஸ்வரனும் கும்பிட்டோம். எங்களுது அதுக்கப்புறம் நல்லா மனசு நிறைய வந்தது. அதுக்கப்புறம் பூ சொன்ன பார்த்து இந்த பூ கட்டம் எங்கள் வீட்டுக்கிட்ட கேமரா கொடுத்துட்டு எங்க நான் பூ வாங்குற கட்டத்தை ஒரு வீடியோ எடுங்க, நான் ஒரு பாட்டுக்கு விட போகிறேன் அப்படி. அதான் பாட்டு பாடி வீடியோ எடுத்து வச்சுட்டா வீட்டில் போய் அப்லோட் பண்ணுவேன் சொல்லிட்டு சாங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டை கொஞ்சம் அப்படியே எடுக்க மாட்டார், கொச்சப்படுவார். யாரா பார்ப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க. அதுக்கு நான் சொன்னேன், நம்மனா திருடுறோமா போய் சொல்கிறோமா, நான் சாதாரண கேமரா எடுத்து ஆன் பண்ணுறோம் அவ்வளோதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரர். அது வேண்டி எடுத்து கொடுத்தாரு. இந்த பூக்காரனெல்லாம் கத்திரிக்கோள் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அங்கே நந்தகாந்தாரு. அதுக்கப்புறம் நான் பக்கத்துலேருந்து காமிச்சேன், ஆனால் அங்கே இது பண்ணால் கத்திரிக்கோள் அதை கட் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏற்பின் இல்லாதுஞ்சிலாங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஏற்பின் வாங்கினேன். நல்லா நல்லா இதுவாக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க ஏற்பின்னு. அதுக்கப்புறம் பூவெலாம் வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் எங்கே போகிறோம், எங்கள் வீட்டுக்காரர் எங்கே போகிறாரு, வண்டி தள்ளி நேரத்துக்கு போகிறாருங்க. மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடலான்னு. இல்லைங்க, அதே கோயிலுக்கு தான் போகிறாரு. அதே கோயிலுக்கு போய் அவர் வேறு அவர் மறுபடியும் வேறு எதாவது வாங்குறாருங்க. வாங்கிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபோன் கட் பண்ணிடுறேங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இருங்க, ஃபோன் கட் பண்ண சொன்னால இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊருக்கு கிளம்பி வர சொல்ல, அந்த கோயிலுக்கு வர சொல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எப்போவுமே டீ குச்சிக்கிட்டே இருப்பாருங்க. தலைவலி அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், ஒரு டீ கடை பார்த்தோன்னா அந்த டீ கடை பேர் எங்கள் வீட்டுக்கார பேர் சரவணா டீ ஸ்டால் போட்டு வச்சுருந்துச்சிங்க. 2 பேருக்கும் டீ வச்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து கண்ணாடி கிளாஸில் கொடுக்கல, சில்வர் டம்ளரில் கொடுத்தாங்க. நம்ம கோயிலுக்கு போகிறீங்க சில்வர் டம்ளரில் குடிக்குமான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரண்ணே. அதில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டீலாம் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. வாழைப்பந்தலில் டீ கடை இருக்குது பாருங்க, எங்கன்னா போனீங்கன்னா அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த டீ கடையில் போய் டீ குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் டீ இட்லி எல்லாம் சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோங்க. ஊருக்கு வந்து வந்த பிறகு வீட்டில் வந்து டயர்டாகி போச்சு. மதியம் வந்து சாப்பாடு வந்து என்னால் செய்ய முடியல, ஏன்னா 4 மணிக்கு எழுந்து தான் தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்கு 11 மணிலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கம்முன்னு தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பாடு வந்து 2 மணிக்கு ஒரு டம்ளர் அரிசி போட்டு கஞ்சி ஆக்கிட்டுங்க. வரவேல பெட்ரோல் கழிச்சுங்க, பெட்ரோல் கொஞ்சம் போட்டுக்கணும் வீட்டுக்கு வந்துட்டேங்க. அன்றைக்கி எப்படி இருந்தாலும் செலவு எக்கச்சக்கமாக செலவு ஆகிப்போச்சு எங்களுக்கு. வரவு எட்டா செலவு பத்தனான்ற மாரி எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டோம். என்ன பண்ணுறதுங்க, மனுஷால் வேணும்னா செலவு பண்ணி தான் ஆகணும். பணம் நாளைக்கு போவோம் இன்றைக்கி வரும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சொந்த பந்தம் விட்டுறாதீங்க, எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமை தான் வலுக்கும்.